தீபா வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு என் புருஷனை பற்றி இதுக்கு மேலே நீங்கள் யாருமே பேசக்கூடாது, 2 நாள் பேசுனீங்க, நான் கேட்டுட்டேன், நானும் இந்த கோவத்தில் கேட்டுட்டு இருந்துட்டேன், இதுக்கு மேலெல்லாம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நான் அவங்க கூட தான் போய் சேர்ந்து வாழப்போன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அவன் என் கூட இந்நடி இப்போ பாருங்கள், அவர் நல்ல வேலைக்கு போவார், நல்லா என்னை பார்த்துப்பார், நீங்கள் பார்த்துங்க, நான் என் புருஷன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு செம்ம கீதா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து துளசி தீட்டிகிட்டு இருக்காங்க. தீபா எடுத்த டிசிஷனுக்கு துளசி என்ன பண்ணுவாங்கன்னு வெற்றி வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறமா துளசி வந்துட்டு வெற்றிக்கிட்டே முக்கியமான வேலை விஷயமா வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும், 2-3 நாள் ஆகும், நீங்கள் நிலாவை நல்லபடியாக பார்த்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவள் என்னோட பொண்ணாச்சு, நான் பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நிலாவுக்கு வந்துட்டு நீ பத்திரமா இருக்கணும், அம்மா போயிட்டு சீக்கிரமாக வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு வெற்றியோட அன்னிக்கு ஒட்டு கேட்டுறாங்க, ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணி ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. துளசி ரெடி ஆகிட்டு சொல்லிட்டு வந்துட்டுறாங்க. ஹாலுக்கு வந்தோடனே இந்த மாதிரி அத்தை வந்தோடனே சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது சத்திரமாக சாவலியா, நீ பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வர போகிற, யாரும் கேட்கறதுக்கு கொள்றதுக்கு இல்லையா, நீ பாட்டுக்கு வந்து நீ இது பண்ணி போயிட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச, அப்புறமா வெற்றி வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க மேடம், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நல்லபடியாக போயிட்டவங்க, ஏதாவது இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க பஸ் ஸ்டாண்ட்லன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிலா குட்டி கொஞ்ச நேரம் நீ போய் ரூமில் விளையாடிட்டு இருக்கியா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லிவிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க துளசியை ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே அஞ்சலி நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு நம்மளோட மகேஷ். அப்போ கரெக்டாக வந்துட்டு அஞ்சலியோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே அஞ்சலி ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டு இருக்கா அத்தை, நான் ஏன் சொன்னப்பான்னு சொல்கிறேன்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாரு. பயந்து நடுங்கிட்டு அழுதுட்டுருக்கிற அஞ்சலி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அஞ்சலிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் புருஷனோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அங்கே இருக்க கோயிலில் வந்து முருகனோடு சேர்ந்து வேண்டிக்கிட்டு அங்கே வந்து கேரேஜுக்கு போகிறாங்க, அவங்க ஹஸ்பண்டோட கேரேஜுக்கு. அங்கே போனால் எல்லாம் தலைக்கீழாக மாறி இருக்குது, எல்லாம் எடுத்து போட்டுக்க மாதிரி இருக்குது, என்னடா இது, என்ன எதுனா திருடிட்டு இருப்பாங்களோ என்ன எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாம் இருக்காது, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே வெற்றிக்கு கால் பண்ணலான்னு அவங்க அம்மா வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க கேரேஜுக்கு வர சொல்லி. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா காரில் போயிட்டுருக்காரு மகேஷ். அப்போ அஞ்சலி டிராஃபிக்கில் நிறுத்திடுவார். அப்போ அஞ்சலி மாதிரியே ஒருத்தவங்க பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாங்க. முதல்ல கவனிக்க மாட்டார், அப்புறம் கவனிச்சுட்டு ஐயோ அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு இறங்கி பார்ப்பார். பார்த்தா அவங்கள ஆளை காணும். இங்கே இருந்தாங்களே ஒரு லேடி, இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு, என்னோடய ஒய்ஃப் தான் அவங்க எங்கே போனாங்கன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்க, இப்போ தான்ப்பா இந்த பொண்ணு இங்கே இருந்துச்சு, அதுக்குள்ளேயே எங்கேயோ போயிடுச்சு, எங்கன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் சிசிடிவி இருக்குது, அதில் செக் பண்ண சொல்லுவோன்னு சொல்லிட்டு நேராக மகேஷ் அங்கே போகிறாரு. அதோட எபிசோட் முடியும்.